அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, போன வெட்சி திணை பார்த்துருப்போம். அடுத்து கரந்தை திணையில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே வெட்சிலேருந்து சென்ற ஒரு வீரன் ஒரு மலை சார்ந்த பகுதியிலேருந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அது வந்து மலை சார்ந்த நாடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா காடு சார்ந்த நாடாகவும் கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெட்சி தானே குறிஞ்சியது புறனே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொல்காப்பியர் 100 வகுத்து வச்சிருக்காரு. அப்போ வெட்சி தானே குறிஞ்சியது புறமே அப்படின்னா வெட்சிக்கு புறம் இந்த வெட்சிக்கு புறம் எது சொல்றாங்க? இந்த குறிஞ்சி நிலத்தை தான் சொல்றாங்க. அப்போ ஒரு மலை தலைவனும் பக்கத்துல மலையில இருக்கக்கூடிய தலைவனுக்கு தான் இங்க வந்து போர் நடக்கும். அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த குறிஞ்சி நிலத்திலேருந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுக்களை தான் கவர போயிருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரந்தை திணையில் இல்லை பக்கத்து மலையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அதற்கு பாருங்க கரந்தை அரவம் அப்படின்னா அரவணும் இங்கே சத்தம் தான் நம்ம சொல்லுவோம். வெச்சி அரவும் கரந்தை அரவும். பாடல் வந்து இந்த நமக்கு வந்து புறப்போர் என்பாமலை வந்து கதமளி கரந்தை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து இந்த கரந்தை திணை தொடங்கும் போதே கதமளி கரந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கதமளி கரந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிகுந்த கோபம் அப்படின்னா பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளோட பசுக்களை கவர வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த கோபத்தில் கதமளி கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கதமளி கரந்தை அரவும். அப்புறம் செலவு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து தங்கிக்கிறாங்க. ப்ரீ பிளானாக தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் எத்தனை பேர் அங்கங்கே மன்றத்தில் இருக்காங்க, எத்தனை பசுக்கள் இருக்குது, நம்ம எத்தனை பேர் போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் வெட்சி வீரர்கள் கரந்தை ஊருக்குள்ளே போகிறாங்க. இப்போ கரந்தை நிலத்தில் இருக்கக்கூடிய இல்லை கரந்தை திணையில் இருக்கக்கூடிய வீரன் என்ன பண்ணுவான், ஏன்னா தானே வந்துட்டு அந்த மன்றத்தில் பசுக்கள்லாம் கட்டி வச்சுட்டு தூங்குவான், அவ்வளோதான். இப்போ இவன்கிட்ட எந்த ஆயுதமும் இருக்காது. வெட்சி திணையிலேருந்து இல்லை வெட்சி ஒரு மலையிலேருந்து போன வீரர்கள்ட்ட எல்லா ஆயுதங்களும் தயாராக இருக்கும். இப்போ இவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இவங்களை எதிர்த்து சண்டை போட முடியும். அப்போது உள்ள புகுந்து ஆணிரையை கைப்பற்றும் போது இவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தான் இவன் சண்டை போடும். அதனால தான் இது துறைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ என் அரும்போர் மலைதல் அப்படின்னா கரந்தை வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வெட்சி வீரனோட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுவான். ஏன்னா இவன்கிட்ட ஆயுதங்கள் இருக்கும், இவன்கிட்ட எந்த ஆயுதங்கள் இருக்காது. சும்மா கையில் கிடைக்கல ஆயுதங்களை தான் என்ன பண்ணணும், எடுத்து சண்டைக்கு போகணும். அரும்போர் மலைதல் புண்ணோடு வருதல் போர்க்களத்து ஒழிதல். இவன் உயிரோடு இருந்தால் அந்த கரந்தை நாட்டுக்கு போவான், இல்லையா அந்த போர்க்களத்தில் இறந்துருவான். ஆளறி பிள்ளை இப்போ என்னன்னா இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இந்த வெட்சி திணையிலேருந்து ஒரு மலையிலேருந்து வந்த அந்த வீரர்கள்ட்ட ஒரு வீரனாக இருந்து போரிடுவதான் ஆளறி பிள்ளை. இந்த பிள்ளையாட்டோட அப்படின்னா அந்த வேலுல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பகைவன் அவனுக்கு பகைவன் யாரு, வெட்சி வீரனோட குடலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சுழட்டிக்கிட்டு ஆடுறது. பிள்ளை ஆட்டோடு கையர் நிலைனா நமக்கு தெரியும், வருந்தி பாடுவது. அப்போது இந்த கரந்தை நிலையில் இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான பேர் உயிர் இழந்துருவாங்க. கையர் நிலை பாடல் பாடுவாங்க. நெடுமொழி கூறல்னா நம்ம சவாலை விடுவோம், என் நாட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கள் பசுக்களை வந்து நீ பிடிச்சிட்டு போறீல, ஒரு நாள் உன்னை வந்து பார்த்துக்கிறோம், உங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் வரோம் அப்படின்னாலும் நிறைய டைலாக் சினிமா டைலாக் இருக்கிற மாதிரி. அதுபோல் நெடுமொழி கூறல், பிள்ளை பயிற்சி, வேத்தியன் மலிவு. இங்கே தான் பாருங்க மிகு குடிநிலையன. இந்த மிகு குடிநிலையினால தான் ஒரு சில பசுக்களை திரும்ப மீட்டெடுத்து வந்த அந்த கரந்தை வீரன் தன்னோட நாட்டு அரசன்கிட்ட போய், அரசே இதே போல் வெட்சி வீரர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாக இருந்து என்ன பண்ணேன், எல்லா பசுக்களையும் மீட்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடிப்பிறப்பை புகழ்ந்து சொல்கிறது. அதில் தான் பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்ற மூத்த குடின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பகுதி பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என வியப்பாம் வையகம் போர்த்த பயங்கொடி வித்தி கையகல கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்ற மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எடுத்துக்காட்டு பாடல் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
கரந்தை திணையில் அந்த குடிநிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதி இருக்கும். இதை ரெண்டும் எப்படி நம்ம பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த காணொலியை பார்க்கலாம்.